விஜய் வந்து பெரிய இடியாப்ப சிக்கல்ல போய் சிக்கிட்டு இருக்காப்புல. எதுக்கு அவருக்கு காங்கிரஸ் மேலே என்ன காதல் எதுக்குன்னே புரியல. ஏன் உனக்கு தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லாக காங்கிரஸை கழட்டி விட்டுட்ருக்காங்க. நீ இப்போ என்ன போய் காங்கிரஸுக்கு உயிர் கொடுத்துக்கிட்டு இருக்க? எனக்கு ஒன்றும் புரியல. உனக்கு எல்லா சப்போர்ட் தனியாக சப்போர்ட் இருக்குது. உனக்கு முஸ்லீம் சப்போர்ட் தேவையில்லை, கிறிஸ்டின்னு சப்போர்ட் தேவையில்லை. ஆக்சுவலாக நான் வந்து பிஜேபியோட சப்போர்ட்டர் உண்மையுமே. நான் வந்து அண்ணாமலையோட ஆதரவாளர். நான் வந்து அது டிவிக்கு ஓட்டு போடலை. டிவிக்கு ஆனால் ஜெயிச்சதுக்கப்புறம் விஜய் ஆட்சி அமைக்கணும்னு நிஜமாக ஆசைப்படுறதுல ஒரு ஆள். ஏன் அப்படின்னா அவர் எல்லோரும் சொல்லுவாங்கள்ல, அந்த ஜாதி இல்லாமல் அரசியல், முஸ்லீம் கிறிஸ்டின் பணம் எதுவுமே இல்லாமல் எப்போ அது ஒரு 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 புதிய மாற்றத்தை உருவாக்கிட்டாப்புல. யாருனாலும் பண்ண முடியாது, வேர்ல்டு லெவலில் சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு கட்சி இப்போ இன்றைக்கி எந்த கட்சியாக இருந்தாலும் நிற்கும் போது அவன்கிட்ட என்ன கெல்லாறு என்ன ஜாதி எல்லாம் பார்த்து தான் பண்ணுறாங்க. இவர் எதுவுமே பண்ணலாமல் விஜய்ங்க ஒரு ஆளுக்காக அவனுக்கு ஓட்டு விழுந்திருக்கு. நான் முஸ்லீனா கிறிஸ்டினா ஐயரா எதுவுமே தேவையில்லை. அப்படி இருக்கிறப்ப நீ எதுக்கு தேவையில்லாமல் போய் காங்கிரஸை வந்து இழுத்துக்கிட்டு இருக்க? இப்போ ரீஎலெக்ஷனே வச்சா கூட இப்போ காங்கிரஸ் வந்து இப்படி நான் தூய ஆட்சி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறேன். காங்கிரஸ் வச்சுக்கிட்டு எப்படி தூய ஆட்சி கொடுப்பேன்னு நீ சொல்லுவேன்? ஒருவேளை ரீஎலெக்ஷன் வருதுன்னு வச்சுங்க, அதில் எப்படி நீ காங்கிரஸுக்கு ஒரு கண்டிப்பாக 60 இல்லாமல் வரமாட்டான். அவனை வச்சுக்கிட்டு நான் தூய ஆட்சி தருவேன், எனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு சொன்னால் காங்கிரஸுக்கு இருக்கிற 70 பேரை மக்கள் எப்படி நம்புவான்? இப்போ நீ காங்கிரஸ் எதுக்கு சேர்க்கணுன்ற? இப்போ காங்கிரஸ் இப்போ உனக்கு கரூர் பிரச்சனை நடக்கும்போது யாரும் ஹெல்ப் பேசுனது யார்? ராகுல் காந்தி ஃபோனில் பேசினாருன்னு தான் தெரியும். நேரில் வந்து அண்ணாமலை பேசினாப்புல. இது வந்து எல்லாம் டிஎம்கே வந்து உன்னை போட்டு அடி அடி நடித்தப்ப அண்ணாமலை வந்து பேசினான். நீ வந்து பிஜேபி சப்போர்ட் பண்ணு சொல்லலை. பிஜேபி ஒரு மதவாத கட்சி அப்படிங்கிறியா? கரெக்டு, தப்பு இல்லை, நீ அப்படியே வச்சுக்கோ. நீ இப்போ ஏடிஎம்கே கிட்ட நீ ஃபஸ்ட்டு ஆட்சி ஏடிஎம்கே சப்போர்ட்டோட அவனுக்கு தெரியுமா தெரியாதா? நீ காங்கிரஸ் கூட போனாக்க பிஜேபிக்காரன் நசமாங்கிறது தெரியுமா தெரியாது? ஏன் தெரியலையா? இல்லை தெரிஞ்சுட்டு பண்ணுறானா? ஒன்றும் புரியலை. காங்கிரஸ்காரனுக்கு தெரியும், ஆனால் அது அவனுக்கு தேவையில்லை. இது அவனுக்கு அவன் எதிர்பார்த்தது தான். இது இப்படி ஒரு வரணும், ஒரு கொலாபலம் நடக்கணும். ஏன்னா இப்போ முடிஞ்சு போச்சு. இப்போ திருப்பி ரீஎலெக்ஷன் நடந்துச்சுன்னா காங்கிரஸோட தான் கூட்டணி வச்சாகணும். ஆனால் இது காங்கிரஸுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி நம்ம போனாக்கா ஆட்சி அமைக்க விட மாட்டான், பிஜேபிக்காரனை முட்டு போடுவான்னா காங்கிரஸுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அது டிவிக்கு தெரிஞ்சா தெரியலன்னு தெரியல. ஏன்னா இழப்பு வந்து டிவிக்கு தான், அவனுக்கு தான் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இவன் நடந்ததெல்லாம் பார்த்தா டிவிக்கே வந்து இது கண்டுக்காத மாதிரி தான் தெரியுது, தெரியாத பண்ண மாதிரி தான் தெரியுது. காங்கிரஸுக்கு தெரியாதுன்னா நம்ப முடியாது, கண்டிப்பாக அவனுக்கு தெரியும். அவனுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கவலை இல்லை. இந்த மாதிரி இப்போ ஏன்னா இப்போ வந்து சரியாக நல்ல நடவு வந்து உட்காந்துக்கிட்டான் டிவிக்கேங்கிற பேரில். இப்போ நாளைக்கு வந்து டிவிக்கே பூமாக ஜெயிச்சு வருது அப்படின்னு ஒரு சொல்கிறாங்க. இல்லை திருப்பி இல்லை திமுகலாம் சுதாரிச்சுக்கும் அப்படின்றாங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் காங்கிரஸுக்கு ஒரு 10 எம்பி 10 எம்எல்ஏ கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அடுத்து விஜயோட ஆதரவு வச்சுட்டு பண்ணிக்கலாம். இதுதாங்க ஸ்ட்ராட்டஜி. ஸ்ட்ராட்டஜிக்கல் மிஸ்டேக் விஜய் எதுக்கு பண்ணான்னு தெரியல. தேவையில்லாத ஒரு வேலை. உண்மையாக பண்ணிக்கணுன்னா என்ன பண்ணிக்கணும்? நீட்டாக இது எல்லாம் தெரிஞ்சு நீ பிஜேபி எனக்கு வேண்டாம், எடப்பாடி ஆதரவு கொடுங்க அப்படின்னு ஒரு லெட்டர் கொடுத்த வரையும் கொடுக்கல. அஃபிஷியலாக சொன்னதே அவன் கொடுத்தது திமுகவுக்கு, விசிகாவுக்கு, கம்யூனிஸ்ட்டுக்கு தான் கொடுத்துருக்காப்புல. ஏன் எடப்பாடியை கொடுக்கல? எடப்பாடி நல்லவன் கெட்டவெல்லாம் தாண்டி பிரச்சனை இல்லாமல் ஆட்சி அமைக்கணும். நீ வந்து கம்முன்னு இருப்பான்லாம். அவன்கிட்ட காசுக்கு தான் அலைகிறாங்க அவங்களாம். அவன் காசையோ இது பதவியை கொடுத்துக்கிட்டா அவன் பாட்டுக்கு அமாவாசை மாதிரி சுற்றிட்டு இருப்பாங்க. நீ பாட்டுக்கு உன்னோட ரோலில் நீ போயிட்டுருக்கலாம். இப்போ நீ காங்கிரஸ் டிவிக்கா இதெல்லாம் உள்ளே இழுத்தினா உன்னை சும்மாவே இருக்க விட மாட்டாங்க. நசண்டே இருப்பாங்க. இப்போ ஒருத்தர் சொன்னாப்புல, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாச்சும் ஒன்று பண்ணுச்சுன்னா அது எதிர்த்து பேசிகிட்டே இருப்பான். திருமாவளவன்லாம் உள்ளே விட்டிங்கன்னா அங்கே எவனாச்சும் அந்த பீகாரில் ஒரு ஐயர் ஏதாச்சும் ஒரு பிஜேபிக்காரன் ஏதாச்சும் ஒன்று பேசி விட்ருவான். இந்து ராஷ்டிரம் அமைக்கப்போம் அப்படிமா. உடனே வந்து அது பீகார்லேயே உத்தரப்பிரதேசில் எவனோ எங்கேயோ ஒரு மூலையில் பேசியிருப்பான். அதை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இங்கே நீ வந்து நாளைக்கு எதிர்ப்பு தெரிஞ்சு பேசு அப்படிம்பாங்க. கம்யூனிஸ்ட்டும் திருமாவளவன்லாம் உள்ளே இருந்தாங்க. அது மாதிரி வந்து இருக்குது. தேவையில்லாத நம்மளை போய் மாட்டிக்கிட்ட மாதிரி தெரியுது விஜய். நாங்கள் வந்து உங்களை நீ சிஎம் ஆகி பார்க்கணும்னு நினச்ச அந்த 2 கோடி பேரில் நானும் ஒருத்தன் தான். நான் ஓட்டு போடல, இருந்தாலும் நான் வந்து பெரிய அப்ரிஷியேட் பண்ணேன். நீங்கள் பண்ண முன்னாடி நீங்கள் பேசுனதெல்லாம் ட்ரோல் ஆனதெல்லாம் இப்போ வந்து வைரல் ஆகிட்டு இருக்குது. சொல்லி அடித்தேன் கில்லி மாதிரி நீ பேசுனதெல்லாம் ஜெயிப்பேன் ஒருத்தர் நினச்சிட்டா அதை அடைஞ்சே தீருவான் அப்படின்னு ஒரு லாஜிக்கல் இருக்குல்ல, அதை நீ ப்ரூவ் பண்ணிட்டு தான் நினச்சோம். ஆனால் அதுக்கும் கொஞ்சம் டிலே ஆகுதா இல்லை என்னன்னு தெரியல. காங்கிரஸை வளர விட பிஜேபி விரும்பாது, மக்களே விரும்ப மாட்டாங்க. காங்கிரஸ் மேலே அவ்வளோ வெறுப்பில் இருக்காங்க. அதுக்கு நீ திமுக ஏடிஎம்கேட்ட கூட்டணி வச்சா கூட தப்பு இல்லை. காங்கிரஸை எந்த ஒரு மாநிலத்திலையும் வளராத ஒரு காங்கிரஸை, அதாவது எந்த ஒரு முயற்சியும் பண்ணாத கடந்த 10 வருஷமாக வளர்ச்சிக்கு மக்களுக்காக போராட்டத்திலேயோ எதுலேயுமே இல்லை. வெறும் டிஎம்கே கூட ஒட்டிக்கிட்டு இருந்தான். டிஎம்கே அடிக்கிற ஜால்ராக்கெல்லாம் டிஎம்கே அடிக்கிற பேச்சுக்கெல்லாம் ஜால்ரா அடிச்சுக்கிட்டு இருந்தான்.
அவனை கொண்டு வந்து ஆட்சி அமைச்சு 2 எம்பி 2 மந்திரியை பதவி ஏற்கிறதுக்கு பிஜேபி விடுமான்னா விடாது. அது உங்களுக்கு தெரியலையா என்னன்னு தெரியல விஜய். நீங்கள் என்ன முடிவு எடுக்க போகிறீங்கன்னு தெரியல. இதுக்கிடையில் வந்து 2 பேரும் கூட்டணி ஆட்சிலாம் நடத்த போகிறேன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இதுதான் ஒரு தேவையில்லாத இடியாப்ப சிக்கல்ல போய் மாட்டிக்கிட்டாப்புல.